வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தின் ஜெபத்திற்கு பின்பு அவர்களால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டார். பிரதான ஆசாரியரின் அரண்மனையிலும் ஏரோது ராஜாவின் அரண்மனையிலும் பிலாத்துவின் அரண்மனையிலும் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அவர் மீது ஏராளமான குற்றங்களை சுமத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் ஒன்றும் சொல்லவில்லை, மௌனம் சாதித்தவராக இருந்தார். பதில் பேசுவதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவர் பதில் பேசவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது இத்தனை குற்றங்கள் சுமத்துகிறார்களே, நீ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று பலமுறை கேட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசாமல் மௌனம் சாதித்தவராக இருந்தார். தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது அங்கே நிறைவேறினதை பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு குற்றமும் தான் செய்யவில்லை என்று பேசியிருந்தால் ஒருவேளை அவர் குற்றமற்றவர் என்று தீர்க்கப்பட்டிருப்பார். சிலுவையில் அறையப்படாமல் போயிருக்கலாம். அப்பொழுது இவ்வுலகில் அவர் மனுக்கோலம் எடுத்து வந்ததன் நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்குமல்லவா? நமது ரட்சிப்பின் கிரியை பூரணமடையாமல் போயிருக்குமல்லவா? அதனால்தான் அவர் மௌனமாயிருந்தார். அவர் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவர் சிலுவை மரணம் அடையவில்லை. அவர் நீதிமான் என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட பின்னரும் அவரை பிலாத்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலம் முழுவதின் பாவத்தையும் தாமே ஏற்றுக்கொண்டதால் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். யாரெல்லாம் தங்கள் பாவத்தை உணர்ந்து தங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்றும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறார்களோ, அவரை இரட்சகராகவும் தங்கள் வாழ்வில் ஆண்டவராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் பாவ விடுதலை பெறுகிறார்கள். பாவத்தின் தண்டனையான நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். நம்முடைய இரட்சிப்புக்காக அவர் வாய் திறவாதிருந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாயை திறந்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்வோமாக. இதுவே தேவனின் விருப்பமும் சித்தமுமாய் இருக்கிறது. நீங்களும் இந்த சித்தத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.